தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 7, தவக்காலத்தின் முதல் வாரம், புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறைவன் நமக்கு வாய்ப்புகளுக்கு மேல் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பை தக்க முறையிலே பயன்படுத்துகின்ற பொழுது நம் வாழ்விலே இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் நம் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். தமிழிலே சொல்லுவார்கள், வாய்ப்புள்ள போதை தூற்றிக்கொள் என்று சொல்லுவார்கள். வாய்ப்பு நம்மை தேடி வருகின்ற பொழுது அதை சிக்கன பிடித்துக் கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை நாம் தவறு விடுகின்ற பொழுது மீண்டும் அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காத என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு என்பது ஒரு வாய்ப்பு. அந்த தேர்வை தக்க முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு அது அடித்தளமாய் அமைந்து விடுகின்றது. அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தாத பொழுது தான் எதிர்பார்க்கின்ற வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொள்வதில்லை. இதே போல்தான் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கடவுள் சந்தர்ப்பங்களை, ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோமே, வாய்ப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அது மனிதர்கள் வழியாக வரலாம், இயற்கையினுடைய நிகழ்வுகள் வழியாக வரலாம், நாம் எதிர்பாராத நேரங்களிலே அது நம்முடைய கதவை தட்டுவதாக இருக்கலாம். விழிப்போடு இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது தனக்கு கிடைத்த வாய்ப்பை எல்லாம் தவறவிட்ட எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் வருகின்ற காயின் கோபமுற்று சினமுற்று அவன் பாவம் செய்வதற்கு முன்னால் கடவுள் அவனை சந்திக்கின்றார். தொடக்க நூல் 3:5-6 ஆண்டவனை சந்தித்து, ஏன் நீ சினமுற்று இருக்கின்றாய்? முகம் இப்படி வாடி இருக்கின்றது. நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது நடக்குமே என்று சொல்லி ஒரு சில வழிமுறைகளை சொல்லி அவன் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க தடுக்கின்றார். ஆனால் இறைவனுடைய சந்திப்பை காயின் உதாசீனப்படுத்துகின்ற பொழுது அடுத்து அவன் மிகப்பெரிய பாவத்திலே, தன் சகோதரனை கொலை செய்கின்ற பாவத்திலே விழுந்து விடுகின்றான். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது யூதாஸ் கடவுளுடைய அழைப்பை பெறுகின்றான். அழைப்பை பெற்றாலும் அவன் உள்ளத்திலே அந்த பலவீனம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது, அந்த பணாசை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் அவனை திருத்துவதற்கு பல்வேறு வாய்ப்புகளை இயேசு கொடுக்கின்றார். அவனுக்கு பொறுப்பை கொடுக்கின்றார், அவனை தன் அருகிலே அமர வைக்கின்றார், அப்பத்தை தொட்டு முதலிலே அவனுக்கு கொடுக்கின்றார், நண்பா என்று சொல்லி அழைக்கிறார். எத்தனை வாய்ப்புகள் இறைவன் கொடுத்து இந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர் தவறவிட்டதனாலே இயேசுவை காட்டி கொடுத்தான், நாண்டு கொண்டு மடிந்தான் என்று சொல்லப்படுகின்றது. அதே வேளையிலே கடவுள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். இறைவன் கொடுத்த வாய்ப்பை தக்க முறையிலே பயன்படுத்தி கொண்டவர்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது தாவீது பாவம் செய்தார். தன்னுடைய மனித பலவீனத்தினாலே மிகப்பெரிய ஒரு பாவத்தில் வீழ்ந்து போனார். ஆனால் நாத்தான் வழியாக கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுது உடனே மனம் வருந்தி என்னை மன்னியும் என்று சொல்லி கடவுள் மன்னிப்பை கேட்டார். கடவுளுடைய மன்னிப்பினை பெற்றுக்கொண்டதாக நாம் சொல்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது பார்த்திமேயு எரிக்க வீதியில் இயேசு கடந்து வருகின்றது. அந்த செய்தியை கேட்டவுடன் அவர் கதற ஆரம்பிக்கின்றார். லூக்கா புத்தகம் 18 படிக்கின்றோம் அல்லவா? இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரம் என்று சொல்லி எல்லோரும் அதட்டுகின்றார்கள். அவருடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை, இந்த வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்காது, மீண்டும் இந்த வழி இயேசு வருவார் என்று தெரியாது, மீண்டும் அவரை நோக்கி நான் எழுந்து செல்ல முடியும் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பித்தார். இயேசு அருகிலே வருகின்ற பொழுது இயேசு கேட்கின்றார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அவருடைய நம்பிக்கை, விடாமுயற்சி, அந்த வாய்ப்பை பயன்படுத்திய நிலை அவருக்கு பார்வையை வெற்றுக் கொடுத்தது. நல்ல கள்வன், இருவர் இருபக்கம் அறைக்கப்பட்டிருந்தார்கள். இருவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் இடது பக்கம் இருந்த அந்த கள்வன் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டான். அவரை எள்ளி நகையாடினான், தன்னை காப்பாற்றும்படி சொல்லி அவரை சோதிப்பவனாக இருந்தான். ஆனால் வலது பக்கம் இருந்த கள்வன் அந்த வாய்ப்பை தக்க முறைகளை பயன்படுத்தினான். நிலை வாழ்வினை, மோட்ச வாக்கியத்தை கடவுளிருந்து பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்விலும் கூட வாய்ப்புகள் நமக்கு முன்னால் விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் தவக்காலம் என்கின்ற வாய்ப்பு, அருட்சாதனம் என்கின்ற வாய்ப்பு, ஒப்புரவு என்கின்ற வாய்ப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நான் அந்த வாய்ப்பை தக்க முறைகளை பயன்படுத்தினேன் என்றால் இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்வேன், இந்த தவக்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். ஏனெனில்
கடவுள் நம் அழிவில் மகிழ்பவர் அல்ல. நம்முடைய இறப்பிலே கடவுள் மகிழ்பவர் அல்ல. ஞானநூல் புத்தகம் 1:13 சொல்லப்படுகின்றது. பாவிகள் அழிவதையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி இருக்கின்றார். தொடர்ந்து வருகின்ற வசனங்களில் எசேக்கியேல் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது, நீ திருந்தி வந்தால் உடைய பழைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவேன், அனைத்தையும் மறந்து விடுவேன் என்று சொல்லி இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? இதோ இன்றைய வார்த்தையிலே படிக்கின்ற பொழுது முதல் வாசகத்திலே நினிவே மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. பாவத்திலே படுகொலையிலே அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருந்த இந்த நினிவே மக்களுக்கு, அசீரிய மக்களுக்கு யோனா வழியாக இறைவன் வாய்ப்பை கொடுக்கின்றார். இந்த 40 நாட்களில் இந்த நகரம் அழிந்து போய்விடும் என்கின்ற ஒரு வன்மையான செய்தியை சொல்லுகின்றார். இது அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான நிகழ்வை கொடுக்கவில்லை, எதிர்ப்பை கொடுக்கவில்லை. மாறாக அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள், மனமாற ஆரம்பித்தார்கள். தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவன் நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள், மன்னிப்பை வேண்டினார்கள். தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த நகரமும் அந்த மக்களும் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு மாறாக நீ நற்செய்தியை படிக்கின்ற பொழுது, இறைமகன் இயேசு இந்த உலகில் மீட்பராக வந்தார், மெசியாவாக வந்தார், அற்புதங்கள் அதிசயங்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்தினார், தன் போதனையின் வழியாக தானே மீட்பர் என்பதை எடுத்து காட்டினார், தந்தையின் ஒரே மகன் என்று சொல்லி எடுத்து சொன்னார். ஆனால் அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், மத போதகர்கள் எல்லாம் இயேசு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. தன் அருகிலே இருந்தும், மீட்பர் தன் அருகிலே இருந்தும் அவரை அனுபவிக்கவில்லை. காரணம் மாறாக அவரை சோதிக்க ஆரம்பித்தார்கள். அற்புதங்களை காட்டும், அதிசயங்களை காட்டும், பழைய ஏற்பாட்டிலே மோசே செய்த அற்புதங்கள் இதோ இந்த நாளில் நீ செய்தால் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அவரை சோதிப்பவர்களாக இருந்தார்கள். தன் அருகிலே இயேசு இருந்தும் அவரை அனுபவிக்க முடியாத அந்த ஆசிரியர் இழந்து போன மனிதர்களாய் அவர்கள் இருந்தார்கள், வாய்ப்பை தவறவிட்டார்கள். அன்பு சொந்தங்களே, இதோ இந்த தவக்காலம் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது. நான் நினிவே மக்களைப் போல என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி பாவசங்கீதத்தின் வழியாக என் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துகின்ற மனிதனாக இருக்க போகின்றேனா, அல்லது இந்த வாய்ப்பையும் அன்று இயேசுவோடு வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் போல ஏனோதானோ என்று நினைத்துக் கொண்டு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிசயங்களையும் அதிசயங்களை தேடி ஓடிக்கொண்டு தவறவிட்டு பழைய நிலையிலே வாழ்ந்து என் வாழ்வின் அருளை இன்னும் அதிகமாக இழந்தவனாக நிற்கப் போகின்றேனா? சிந்திப்போம். நினிவே மக்களைப் போல இந்த காலத்தை பயன்படுத்துவோம், இறை ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.